ஐ எம் சாரி ஐயப்பா, நான் உள்ள வந்தா என்னப்பா, பயம் காட்டி அடக்கி வைக்க பழைய காலம் இல்லப்பா, நான் தாடி காரம் பேத்தி இப்ப காலம் மாறி போச்சு. இதுங்கெல்லாம் எந்த ஜென்மத்துல நம்ம வச்சுக்கிறதுனே தெரியல. ஏன்னா ஐ எம் சாரி ஐயப்பா, நான் கோவிலுக்குள்ள வந்தா என்ன தப்பா, நாங்க அடங்கி போவது அந்த காலம் இல்லப்பா, நான் தாடிக்கார பேத்திப்பாங்குது. தாடிக்கார பேத்தினா அதாவது தந்தை பெரியாரினுடைய பேத்தின்னு சொல்லுது. பெரியார் கடவுள் மறுப்பு கொள்கையை முன்வைத்தவர். அப்ப தாடிக்காரன் பேத்திக்கு கோவில்ல என்ன வேலை இருக்கு? இவங்களுக்கு கோவில்ல வேலை இல்ல, கோவில வச்சுதான் வேலை இருக்குது. காரணம் என்னன்னா, இந்த பாடகி பல்வேறு மேடைகள்ல இந்த பாடலை முன்வைத்து பாடக்கூடிய அந்த தருணத்துல கழுத்துல சிலுவைய போட்டுட்டு தான் பாடுறாங்க. சிலுவைய போட்டுட்டு தான் பாட வேண்டிய அவசியம் என்ன? அவசியம் இருக்குது. மத பிரிவினைவாதத்தை தூண்ட வேண்டும், மத பிரச்சனையை தூண்ட வேண்டும், மதத்திற்குள்ளே இரு மதத்திற்குள்ளே இருக்கக்கூடிய நட்புறவை துண்டிக்க வேண்டும் என்பதற்காக இது போன்ற பாடகைகள் தேசத்திற்கு எதிராக, மதத்திற்கு எதிராக, மதத்தினுடைய நல் மரபினை சீர்குலைக்கும் விதமாக இது போன்ற பாடல்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஐயப்பன்ட்ட போயிட்டு அந்த காலம் இல்லை இந்த காலம் பேசுறிய பாடுறிய, உனக்கு ஏதாவது மூளையில இருக்குதா? இது போன்ற பாடகைகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். இவர்கள் போன்றவர்களை கைது செய்ய வேண்டும். இல்லையெனில் இவர்களே மத பிரச்சனைகளுக்கு இடையே ஒரு பெரும் சூழ்ச்சியாளர்களாக இருந்து விடுவார்கள்.